வரலாறை விரும்பி படிக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இருக்கா அதனால தான் நீங்களாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. வரலாறை விரும்பி கேட்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இட்லி நம்ம பொதுவாக ஹோட்டல் போனோன்னே என்ன சாப்பிட்றதுன்னு தான் கேட்போம். உடனே இட்லி, வடை, தோசை, பொங்கல் இதை தான் வரிசையாக சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இட்லின்றது நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கு, எனக்கும் தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இட்லி பிடிச்சவங்களுக்கு தோசையை பிடிக்காது, தோசை பிடிச்சவங்களுக்கு இட்லி பிடிக்காது. அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னா ஓகே, அதுவும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இட்லின்றது எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு? அது இந்தியன் கல்ச்சர் தானே பார்த்தீங்கன்னா அது இந்தியன் கல்ச்சர் கிடையாது. இந்தியன் கல்ச்சர் ஃபுட்டில் இருக்க சேர்க்க முடியாது. அது ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா ஆரிஜின் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து வந்திருக்கு. இந்தோனேஷியாவிலேருந்து எப்படி இந்தியன் கல்ச்சருக்குள்ளே இது வந்து மெர்ஜ் ஆகி எப்படி டெவலப் ஆகி இப்போ நம்ம அதே ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் தான் நம்ம பார்க்கணும். இந்த இட்லி எப்படி இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்தோனேஷியாவில் இருக்க ஹிந்து கிங்ஸ், ஸோ அவங்களோட டைனாசிட்டிஸ் மூலமாக வந்திருக்கு. என்னென்ன டைனாசிட்டின்னு பார்த்துடலாம். ஷைலேந்திரா, இஸ்னயா, அப்புறம் சஞ்சயா டைனாசிட்டி 800 to 1200 சென்ச்சுரி. இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு. இந்த பக்கம்லாம் எதுக்காக பார்த்தீங்கன்னா தன்னோட பிரைடை வந்து தேடி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ கூடவே அவங்களோட குக்ஸ் அவங்களையும் வந்து கூப்பிட்டு வருவாங்க, ஸோ சமைச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த டயத்தில் அந்த மாதிரி தான் இந்த இட்லின்றது வந்து நம்ம சவுத் இந்தியாவிலும் சரி இந்தியாவிலும் சரி நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா அரப் ட்ராவலர்ஸ். ஸோ அரப் ட்ராவலர்ஸ் வந்து அவங்களும் இந்தியா பக்கம் செட்டில் ஆனதில்ல. ஸோ அவங்களோட ரெசிபியும் வந்து இந்த இட்லி அப்படின்ற விஷயம் வந்து நிறையா ஸ்ப்ரெட் ஆகி ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட கல்ச்சரில் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா ஃபுட் ஹிஸ்டோரியன் கேடி அச்சயா அப்படின்றவங்க. ஸோ அவர் வந்து எல்லாம் ஸ்டடி பண்ணி சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இந்த இட்லின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி எவால்வேட் ஆச்சு? இட்லின்றது இட்லி தானே, அந்த சிமிலராக வேறு ஏதாவது ஃபுட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இட்லிக்கு முன்னாடியே இந்த கெட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது சிமிலராக இட்லி மாதிரி இருக்குமா. ஸோ அதுலேருந்து வந்தது தான் இந்த இட்லி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கன்னடா லாங்குவேஜில் இது இட்லின்றது எப்படி கூப்பிட்றாங்கன்னா இடலி அப்படின்றாங்க. இந்த ஜி வந்து ஆக்சுவலாக சைலண்ட் வேர்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு சரியாக ப்ரொனன்சியேஷன் வேர்டு எதுவுமே வந்து கிடைக்கல. ஆனால் இதை ஸ்பெல் பண்ணி பார்க்குறப்போ இடலி அப்படின்னு தான் வந்து ஜி வந்து சைலண்ட் வேர்டாக தான் தெரியுது. நெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட்டில் என்ன மாதிரி சொல்லி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1130 சென்ச்சுரியில் இடரிக்கா அப்படின்ற பேரில் சொல்லி கூப்பிட்ருக்காங்க. நம்ம தமிழில் எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 17th சென்ச்சுரி எப்போ பார்த்தீங்கன்னா இது இட்டலி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அதாவது இட்டாலி வேர்டு கொஞ்சம் சிமிலராக இருக்குது இட்டாலி அப்படின்றது. அப்புறம் காலப்போக்கில் இட்லி அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி, இதை உண்மையிலேயே ப்ரூஃப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அல் அசார் யூனிவர்சிட்டி கைரோ, எஜிப்டோட கேபிட்டல். ஸோ அங்கே வந்து ஃபுட் ஹிஸ்டோரியன்ஸ் நிறைய பேர் எல்லாமே டிபேட் மாதிரி வச்சு அதோட ஆரிஜின் ஃபார் வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்லியோட ஆரிஜின் வந்து கரெக்டாக அக்யூரேட் டேட் சொல்லாமல் இந்த சென்ச்சுரி, அதாவது 800 to 1200 சென்ச்சுரியில் வந்து இருந்திருக்கு, அங்கேருந்து எவால்வேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த அரப் செட்டிலர்ஸ் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா பக்கம் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்களோட அந்த மேக்கிங் ஆஃப் இட்லி வந்து எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரைஸ் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உருண்டையாக தான் இருந்துச்சு இட்லி. அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளாட்டனாக இப்போ நம்ம எப்படி செய்கிறோம் இட்லி அது மாதிரி தான் இருந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம செய்கிற மாதிரி வெரைட்டிஸ் வந்து அதாவது இப்போ நம்ம உளுந்து போட்டு அதை நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் இந்த இட்லி சட்டிலேருந்து வேக வைக்கிறது, ரொம்ப நேரம் வேக வைப்பாங்க. அந்த ஃப்ளஃபினஸ் அதாவது சாஃப்டாக இருக்கும், மல்லிப்பூ மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டு இட்லி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க செஞ்சது கிடையாது. அதுக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அதோட ஆரிஜின் மட்டும் தான் அங்கே வந்திருக்கு. அதில் நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சாம்பார் இட்லி, ரவை இட்லி, ஈவன் குஷ்பு இட்லி, பியர் இட்லி கூட நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா இட்லிஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு பேர் அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு பேர் வச்சுருந்துருக்காங்க. அது நிறைய லெஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நெட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இட்லி அப்படின்னு சொன்னாலே எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதுக்கு கெட்லின்றதுலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்றத முக்கியமாக மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் லேட்டராக அவங்களும் அந்த கிரேவி இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கோகோனட் இந்த கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ தெரியல நிறையா அந்த தேங்காய் சட்னி, மிளகா சட்னி, இட்லிக்கு என்னென்னலாம் சைட் டிஷ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் போக இட்லி ஸ்பேஸ் வரைக்கும் ரீச் ஆக போகுது அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதான் என்னடான்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோனட் அவங்க போகிறாங்களா ஃபர்ஸ்ட் மேன் ஸ்பேஸ் மிஷன் அடுத்து நடக்க போகிறதுல இட்லியை வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக இல்லை ஃபுட்டாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இட்லி மட்டும் இல்லை, ரசகுல்லா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ரூபா காயின் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைஸ்க்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. முதல்ல ஆரம்பத்தில் அந்த ப்ராசஸ் வந்து எவல்யூஷன் பண்ணப்போ இப்போ நார்மல் நம்ம என்ன சைஸ் இட்லி இருக்கோ அந்த அளவுக்கு அதை மாடுலேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் அவர் தான் இந்த அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபுட் ரிசர்ச் லெபரட்டரி, அதாவது டிஎஃப்ஆர்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் மூலமாக 700 டிகிரி செல்சியஸில் ஸோ அந்த வந்து ஈவன் சட்னி பவுடர் அப்புறம் சாம்பார் பவுடர் இது எல்லாமே அந்த பேக் பண்ணி பவுடர் பேக் மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க வந்து அது அங்கே அந்த ரேடியேஷன் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் மூலமாக ரீஹைட்ரேட் பண்ணி வந்து அவங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்குற மாதிரி ஒயிட் கலரில் இந்த நம்ம மல்லிகைப்பூ மாதிரி அந்த கலர்லாம் இருக்காது, கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை சாம்பிளுக்கு வேறு அதை ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்க ஆர்மிக்கெலாம். ஸோ அவங்க ரிவ்யூலாம் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு கூட கெட்டு போகாது அப்படின்ற அளவுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்லியும் இந்தோனேஷியாவில் ஆரம்பித்து இப்போ ஸ்பேஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இனிமேல் சொல்லிட்டேன். ஸோ மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இட்லி அப்படின்னா இந்தோனேஷியா கெட்லி அப்படி என்னென்ன பேர்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறந்துடாதீங்க. நிறைய பேர்ட்ட எடுத்து சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான கண்டோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.